அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் பார்த்திங்கன்னா, டிஆர்பி டெட் எக்ஸாமில் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து எந்த அளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமானது. 20% அந்த தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமைங்கிறது ஒரு ரொம்ப வரப்பிரசாதம் மாரி. அதனால தான் இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருமே +2 முடித்த உடனே டிகிரியில் வந்து தமிழ் மீடியம் படிக்க சொல்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும்தான் தமிழ் வழி இருக்குது. அதுவுமே பிஎஸ்சி லெவலில் மட்டும்தான் இருக்குது. பிஜியில் பார்த்திங்கன்னா ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் வந்து அந்த ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஜியே தமிழ் வழியில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ்லேயே வந்து தமிழ் வழியில் படிச்சுட்டு அவர் அந்த கோட்டா வச்சு மிக குறைந்த மதிப்பெண்களே 2019 தேர்வில் வந்து உள்ளே வந்திருக்காரு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு, சரிங்களா? அப்போ தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மிக குறைவான மதிப்பெண்கள், ரொம்ப கம்மியான மதிப்பெண் எடுத்திருந்தாலே போதுமானது. அதாவது நம்ம டெட் எக்ஸாம் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். மற்ற தேர்வில் எப்படியோ இது ரெண்டுலேயுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது நீங்கள் இப்போ எப்படி வாங்கிறது? ஏன்னா முன்பு இருந்தது வந்து வேறு விதிமுறைகள் இருந்தது. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து என்ன நம்மளுக்கு புதிய விதிமுறைகள் என்ன? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறது பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா இதற்கு முன்பு என்ன செஞ்சுருப்பீங்கன்னா, பிஎஸ்சி பிஎட் ரெண்டுமே தமிழ் வழியில் படிச்சிருந்தவங்க போயிட்டு நம்ம காலேஜில் பிஎஸ்சியும் பிஎடும் வாங்கியிருப்போம். அதுதான் குவாலிஃபிகேஷனாக இருந்தது முன்பு உள்ள விதிமுறைகள் படி. இப்போ புதிய விதிமுறைகளில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிஎஸ்சி ஆர் பிஏ பிஎட் ஆக மொத்தம் இந்த 4மே நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து அந்த 20% தமிழ் வழி இடஒதுக்கீடுக்கு வந்து பொருந்தும். ஓகேங்களா? ஆனால் இன்னும் நம்மளுக்கு வந்து இப்போ அந்த அறிவிப்பு கொடுத்ததில் தான் இருக்குது. இப்போ ஆளுநர் கொடுத்த ஒப்புதலில். பட் ஆனால் நீங்கள் வந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்திருக்க தகவல் வந்து இதுதான். 10th +2 டிகிரி பிஎட் இது வந்து டெட் எக்ஸாமுக்கு 4மே தமிழ் வழியில் படிச்சிருந்தவங்க மட்டும்தான் அந்த 20% இடஒதுக்கீட்டுக்கு பொருத்தமானவர்கள். அடுத்தது வந்து பிஜிக்கு வந்துடும். இப்போ இதுவே இந்த டெட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் வரும். இப்போ எல்லாருக்கும் இருக்குது, சார் எங்களுக்கு தமிழ் நான் படிச்சிருக்கேன், இல்லை இங்கிலீஷ் மேஜர் எங்களுக்கு உண்டா? லாங்குவேஜுக்கு வந்து இந்த பிஎஸ்டிஎம் 20% இடஒதுக்கீடு வந்து கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, நான் வந்து ஸ்கூல் வரைக்குமே இங்கிலீஷில் படித்தேன், ஸ்கூல் வரைக்கும் தமிழில் படித்தேன், ஆனால் காலேஜில் தானே பிஏ இங்கிலீஷ் படித்தேன், எங்களுக்கு உண்டா அப்படிங்க? இப்போ இல்லவே கிடையாது. அதாவது லாங்குவேஜ் 2 சப்ஜெக்ட்டுக்குமே அது டெட்டாக இருந்தாலும் சரி டிஆர்பியாக இருந்தாலும் சரி அதற்கான ரிசர்வேஷனே கிடையாது. அதற்கான சீட் அலாட்மெண்ட்டும் இல்லை. அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு டெட்லேயும் டிஆர்பிலையும் எந்த விதமான இதுவும் இல்லை. நார்மலாக எக்ஸாம் பண்ணதான் உங்களுக்கு எந்த விதமான அந்த தமிழ் வழி இடஒதுக்கீடே கிடையாதுங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். டெட்டுக்கும் கிடையாது, டிஎன்பிசியும் கிடையாது, தமிழ் இங்கிலீஷ் மேஜருக்கு. சரி, இப்போ டெட்டுக்கு சொல்லியாச்சு. இப்போ போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த விதிமுறை என்னென்னு பார்த்திங்கன்னா, எம்எஸ்சி அதாவது மாஸ்டர் டிகிரி அண்டு பிஎட் இது ரெண்டும் தமிழ் வழியில் படிச்சிருந்தா நீங்கள் வந்து எலிஜிபிள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு. ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்க இந்த புதிய விதிமுறைகளில் பார்த்திங்கன்னா 10th +2 பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் இது 5மே தமிழ் வழியில் படித்தவங்க மட்டும்தான் இதற்கான உள் இடஒதுக்கீட்டில் வர முடியும். ஓகேங்களா? ஏற்கனவே இருந்ததுக்கு எதுவும் இப்போ சேஞ்ச் பண்ணவே இல்லை. இப்போ ஏற்கனவே போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டு பிஎட் இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டிகிரியை ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அப்படிங்கும்போது நிச்சயம் இதுதான் பிஎஸ்டிஎம் ஃபுல் எலிஜிபிள். நம்ம இருந்தாலுமே நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு, ஏன்னா இப்போ வந்து கெசட்டில் வெளியிட்டிருந்தாலும் கூட நம்மளுக்கு டிஆர்பி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இல்லை டெட்டு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம பார்த்துட்டு அதில் இதெல்லாம் நான் ஏன் முன்கூட்டியே சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறவங்களாவது போய் வாங்கி வச்சுப்பீங்கள்ல. 10th +2 10th 12th பிஎஸ்சி படித்தவங்களோ இல்லை பிஎட் எம்எஸ்சி எல்லாமே இருக்கிறவங்க போய் வாங்கி வச்சுக்கிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? அதே போல் வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் இருக்கும்போது நம்ம வீடியோ போடுறோம். அதற்கேற்றப்போல் எல்லாம் அப்ளை பண்ணும்போது இந்த பிஎஸ்டிஎம் உண்டா இல்லையாங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்ச பிறகு அப்ளை பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு பண்ணிட்டோன்னா ரிஜெக்ட் தான், எலிஜிபிள் லிஸ்ட்டில் வந்து வந்துடுவீங்க. அதனால தான் இந்த ஒரு முன்கூட்டியே சொல்கிறேன். அதனால் யாரெல்லாம் இந்த தகுதி இருக்கீங்களோ இப்போவே போய் வாங்கி வச்சுக்கிங்க. தவறு கிடையாது. எப்போயா இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்பட போது போய் ஸ்கூல் காலேஜஸில் வந்து அதுக்குரிய ஃபார்மேட் படி வாங்கி வச்சுக்கிங்க. இதுதான் இந்த பிஎஸ்டிஎம் விதிமுறைகள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.